நம்முடைய வாழ்க்கையில அவர் சர்வ அதிகாரமுடைய ராஜாவாக இருப்பதற்காக தான் அவர் சிலுவையை நோக்கி போனார். இந்த 3 விஷயங்களும் சிலுவையில் நம்ம உறுதிப்படுத்துகிறத பார்க்கலாம். இவ்வளவு கனத்தையும் இவ்வளவு மேன்மையையும் பிதாவுக்கு நேசத்துக்குரிய அந்த தேவன் பிசாசையும் பாவத்தையும் ஜெயிக்கும்படியா, இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்திலே கைக்கொள்ளும்படியா, யூதனுக்கு மாத்திரமல்ல உலகத்தினுடைய எல்லா பாவிகளுடைய இருதயங்களை ஆள செய்யக்கூடிய ராஜாவாக இருப்பதற்கு தான் அவர் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாக்கினார். சிலுவையினுடைய மரணத்துல தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து இந்த அதிகாரங்களை அவர் நிலைநாட்டினார். அவர் சிலுவையில உட்கார்ந்து ஜெயிச்சா சொன்னாரு, இந்த உலகத்துல வானத்தில் பூமி எனக்கு அதிகாரத்தில் எல்லா மனிதனுடைய இருதயத்தை நான் தான் ஆகுவேன். ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய தூசண வார்த்தைகள் நான் நியாயம் தீர்ப்பேன். ஒவ்வொரு மனிதனுடைய சந்தேகம், ஒவ்வொரு மனிதனுடைய கீழ்ப்படியான உலக இச்ச பாவ இச்ச பரிசுத்தமற்ற எல்லா சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் எங்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி சொன்னார். இந்த இயேசு உங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்காங்க ஆராய்ச்சி பாருங்க. இயேசு 2ஆம் வருகையில் அதே மகிமையில அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த போறார். அந்த மகிமையில ஒரு கூட்டம் வணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறது, ஒரு கூட்டம் அவரை நாமத்தை தூக்கிட்டு நரகத்துக்கு போகும். அவர் எவ்வளவு மகிமையா தன்னை வெளிப்படுத்தினாலும் அவரை எதிர்த்து அவரை மரியாதை பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் சுயநல கூட்டம், சுய இச்சையை நிறைவேற்றுகிற கூட்டம், பாவத்தை வெறுக்காத கூட்டம், பரிசுத்தத்தை விரும்பாத கூட்டம், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத கூட்டம், அவரை அலட்சியம் பண்ணக்கூடிய கூட்டம். இயேசு உங்க வாழ்க்கையில அலட்சியம் பண்ணப்படுகிற ராஜாவா இருக்கிறார். இயேசு அலட்சியம் பண்ணப்படலன்னு சொன்னா இயேசுனுடைய காரியங்களை பயபக்தி உங்களுக்கு வரணும். இயேசுனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் விசுவாச ஐக்கியத்திலையும் ஆராதிக்கிறதுலையும் அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்கள் உங்களுடைய ஈடுபாடுகளையும் மகிமையும் கனமும் பயபக்தியும் உண்டா இருக்கணும். அது அலட்சியமா இருந்த வரைக்கும் நீங்க ஒரு பொழுது உங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்? உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அதிகாரமுடைய ராஜாவா இருக்கிறாரா? உங்க இருதயத்தில் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா? உங்க வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலும் அவரால் ஆளப்படுகிறதா? உங்களுடைய சிந்தைகளிலும் எண்ணங்களிலும் உங்களுடைய பேச்சுக்களிலும் உங்களுடைய உறவுகளிலும் உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா இடங்களிலும் அவருடைய சிங்காசனம் இருக்கிறார்.